கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்தியங்களை எந்த வசனங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க் 1ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 23 நம்ம வாசிக்க கேட்போம். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். இந்த வசனங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 23ஆம் வசனத்தை பார்த்தோன்னா, அதில் ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து பார்க்கணும். அதாவது அதை நம்ம சிந்திச்சு பார்த்துருக்க மாட்டோம். அதாவது அதை பற்றி நம்ம நோட் பண்ணியிருக்க மாட்டோம். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னா, ஜெப ஆலயத்துக்குள்ள எது இருக்குது? அசுத்த ஆவியும் வேலை செய்யுது. அசுத்த ஆவி வேலை செய்யுதுன்னா, அதாவது ஒரு மனிதனுக்குள்ள இந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்தால் அங்கே எந்த இதுவும் வேலை செய்யாது. அதாவது இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஆலயம், ஒரு பிரசன்னம், அதாவது பிரசன்னம் இந்த இடத்துல இருக்குது, அந்த இடத்துல உள்ளே போனால் பிசாசால் நுழைய முடியாது அப்படின்னு பல இனத்தார்கிட்ட இந்த பரவலான கருத்துக்கள் இருக்குது. ஆனால் அப்படி உண்மையிலே கிடையாது. ஏன்னா கர்த்தருடைய சந்நிதியிலேயே போய் பிசாசு என்ன பண்ணுது? யோபுவை சோதிக்கிறதுக்கு கேட்குது. அப்போ பிசாசு எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் அது இருக்க முடியும். ஆனால் எப்போ அதால் உள்ளே நுழைய முடியாது அப்படின்னா, மனிதனுடைய மனதுக்குள்ளே எப்போ நுழைய முடியாதுன்னா, கிறிஸ்துவின் சாயலை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர் பின்னால் போகணும் அப்படின்ட்டு எவன் இருக்கானோ அவனுக்குள்ளே தான் சாத்தானால் உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். மற்றபடி உலக பிரகாரமான இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் எங்கே வேணாலும் இருக்க முடியும். அது ஆலயமாக இருந்தாலும் சரி, இல்லை வீடாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, அதால் என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். ஆனால் யாருக்கிட்ட இருக்க முடியும் அப்படின்னா, உலக பிரகாரமாக சிந்திக்கிற மக்கள் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அதால் இருக்க முடியும். என்னைக்கு தேவ சித்தப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த மனிதனுக்கிட்டே இருக்க முடியாது, அந்த மனிதன் இருக்கக்கூடிய இடத்துலையும் அதால் இருக்க முடியாது. அப்படி வேணால் நம்ம யோசிக்கலாம். ஆவிக்குரிய மனிதன் எந்த இடத்துல இருந்துட்டு அவருடைய நாமத்தின் நிமித்தம், அதாவது வசனத்தை பிரசங்கிக்கும் போதோ இல்லை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போதோ அந்த இடத்துல எதால் இருக்க முடியாது? பிசாசால் இருக்க முடியாது, வாசம் பண்ணவே முடியாது. அதால் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதுதான் இங்கேயும் நடக்குது. ஜெப ஆலயத்தில் அசுத்தாவி உள்ள மனுஷன் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கான், பல நாட்களாக இருந்திருப்பான். ஆனால் அதை யாரால் என்ன பண்ண முடியல? விரட்டவும் முடியல, அதால் உள்ளே வராமல் இருக்க முடியல. ஏன்னா அங்கே உலக பிரகாரமான சிந்தனைகளில் பல மனிதர்கள் அங்கே கூடிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் அதால் என்ன பண்ண முடியுது? இருக்க முடியுது. ஆனால் அதே நேரத்தில் பரிசுத்தர் இயேசு கிறிஸ்து அங்கே உள்ளே வந்தோடனேயே அதால் என்ன பண்ண முடியல? அதால் அங்கே இருக்க முடியல. இதே மாதிரி தான் இன்றைக்கும் எங்கே உண்மையாகவே வசனத்தை தியானித்து உண்மையாகவே தேவனை மகிமைப்படுத்தணும்னு யார் இருக்காங்களோ அங்கே அந்த இடத்துல பிசாசால் என்ன பண்ண முடியாது? இருக்கவே முடியாது. பிசாசு வாழ்கிறதுக்கு இடம் சம்மந்தப்பட்டது, அதாவது இடத்த வச்சு அதுக்கு கிடையாது. உலக பிராரமான இங்கே வெளியில் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய இடத்த வச்சு அதுக்கு கிடையவே கிடையாது. இந்த இடத்துல தான் போகும், இந்த இடத்துல போக முடியாது, இது பரிசுத்தமான இடம் அப்படின்னு இங்கே சொல்லவே முடியாது. மனிதனுடைய மனது என்னைக்கு பரிசுத்தமாக இருக்கோ அந்த இடத்துக்குள்ளே தான் அதால் போகவே முடியாது. எங்கே சபை கூடி ஒன்றாக தேவனுடைய நாமத்தை மட்டும், இயேசு கிறிஸ்துவோடைய சாட்சியை மட்டும் சொல்லப்படுகிறதோ அங்கு பிசாசால் வேலை செய்ய முடியாது. இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. இயேசு கூடவே 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க.
யூதாசும் அவர் கூடவே இருந்தான், இயேசு கூடவே இருந்தான். அப்போ கூட பிசாசால் யூதாசுக்குள்ளே நுழைய முடியுதுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, யூதாசு பிசாசுக்கு இடம் கொடுத்தான். அதனால தான் பிசாசால் உள்ளே நுழைய முடிஞ்சுச்சு. அப்போ இயேசு கிறிஸ்துவே நம்ம பக்கத்தில் இருந்தாலும், இயேசுனுடைய போதனை உண்மையான சத்தியத்தை நம்ம கேட்டாலும், ஆனால் அதில் உள்ள போதனையோ அதில் உள்ள சத்தியமோ நமக்குள்ள இருதயத்துக்குள்ளே போகாமல் எழுதப்படவில்லை என்றால், நம்ம எவ்வளவு தான் சர்ச்சுக்கு போனாலும் சரி, எவ்வளவு தான் பைபிள் படித்தாலும் சரி, பிசாசால் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக உள்ளே போக முடியும். அதே தான் அன்றைக்கி யூதாஸுடைய வேலையும், யூதாஸுடைய நிலைமையும். இயேசு எவ்வளவு தான் கூட இருந்தாலும் அவனால் சாத்தானை விட்டு வெளியில் வர முடியல, சாத்தான் தடுக்க முடியல. ஏன் அப்படின்னா, அவனுக்குள்ளே இருந்த இந்த உலக பிரகாரமான ஆசை என்ன பண்ணிருச்சு? சாத்தானை உள்ளே வரவேற்றுச்சு. ஆனால் இயேசுவையோ காட்டி கொடுக்க வச்சிருச்சு. இன்று இதை தான் நம்ம யோசித்து பார்க்கணும். இதே மாதிரி தான் நம்மளில் பல நேரங்களையும் சரி, பல பேரும் சரி, குறிப்பிட்ட இடத்தை மட்டும் வச்சு மகிமைப்படுத்திக்கிட்டு இதுக்குள்ளே பிசாசு நுழைய முடியாது, ஆலயத்துக்குள்ளே நுழைய முடியாது, தொட்டோனே கால் வச்சோனையே பிசாசு ஓடி போயிடும். அப்படின்லாம் கிடையாது. பிசாசுக்கு இடம் சம்மந்தப்பட்டது எதுவுமே இல்லை. அதுக்கு எது சம்மந்தப்பட்டதுன்னா நம்முடைய மனது, அந்த மனதை அது கொள்ளையடிக்கிறதுக்கு தான் அது ரெடியாக இருக்குது. அதுக்கு எப்படிலாம் நம்மளை இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் அது என்ன பண்ணும்? அதை உற்சாகப்படுத்தி விட்டு நம்ம மறுதளிச்சிட்டோம், அதாவது அவருக்கு விரோதமாக நாம் என்ன சிந்தனை இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம்தான் அது உள்ளே நுழையும். அது நுழைஞ்சு என்ன பண்ணாது? நம்மளை கெட்ட சிந்தையை உருவாக்காது. இதை நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். இதே தான் ஆதியிலையும் நடந்துச்சு. ஏவாளுக்குள்ளே பிசாசு போகலை. ஏவாள் கிட்ட என்ன பண்ணுச்சு? கண்களின் இச்சையையும் ஜீவனத்தின் பெருமையையும் மாம்சத்தின் இச்சையும் காமிச்சிச்சு. அதே தான் இன்றைக்கும் எல்லாத்தையும் காமிக்கும். ஆனால் என்னைக்கு நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோமோ, அதன் பின்னாடி போகிறோமோ, அதுக்கப்புறம்தான் பிசாசு உள்ளே நுழைஞ்சு அதோடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ண முடியாது? சாத்தான் தான் என்னைய பாவம் செய்ய வச்சுச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்ம தான் அதுக்கு இடம் கொடுக்குறோம். இப்படிப்பட்ட இடத்த தான் அது விரும்பும். அதை விட்டுட்டு இந்த இடத்துல தான் இருக்கும், அதாவது நம்ம பார்க்கக்கூடிய இடங்களில் இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல நுழைய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இதுதான் இந்த முதல் வசனத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. அடுத்தது என்ன அப்படின்னா, அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்க. ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அவனே என்ன பண்ணுறான்? அவனே இயேசுவை பகிரங்கமாக வெளிப்படுத்துகிறான். யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. இதில் நமக்கு என்ன ஒரு நேர்மறையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மக்களால் கூட அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பிசாசால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. என்னதுன்னா, இயேசுவே மெஸ்ஸியான்னு, இயேசுவே பரிசுத்தர், தேவனுடைய குமாரன்கிறது பிசாசால் கண்டுபிடிக்க முடியுது. அப்போ இதை வச்சாவது சுற்றி உள்ள மக்களுக்கு என்ன இருக்கணும்? கொஞ்சமாவது வித்தியாசமான ஒரு எண்ணம் தோன்றி இருக்கணும். அடுத்தது வாசிப்போம். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். இயேசுவுக்கு எது கீழ்ப்படியுது? பிசாசு கூட கீழ்ப்படிஞ்சு நடுங்குதான். ஆனால் மனிதனானவன் ஒரு விஷயத்து கூட கீழ்ப்படுகிறதுக்கு யோசிக்க கூட மாட்டான். ஆனால் அவர்கிட்ட இருந்த ஆசீர்வாதங்களை மட்டும் வேணும்னு வாங்கிக்குவான். ஆனால் இயேசுவுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கும் சத்தியத்துக்கும் கீழ்ப்படியணும் அப்படின்ட்டு என்றைக்குமே மனசில் தோணவே தோணாது. அது எப்போ தோணும் அப்படின்னா, என்னைக்கு அவன் தாகமாக அவர்கிட்ட வர்றானோ, என்னைக்கு அவனுக்கு சமாதானம், உண்மையான சமாதானம் இவர்கிட்ட தான் இருக்குன்னு அவனுக்கு தெரியுதோ, என்னைக்கு அவர் மேலே உண்மையான அன்பு வைக்கிறானோ, அப்போ தான் என்ன பண்ண முடியுது? அவனால் முழுமையாக அவர்கிட்ட சேர முடியும். இதை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேணும். சாத்தானால் என்ன பண்ண முடியலை? அவர் இருக்கிற இடத்துல இருக்க முடியல. அதனால தான் இனி எங்களை கெடுக்கவா வந்தீர். ஏன்னா அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அது எங்கேயாவது தங்கணும் அப்படின்னா இடத்துல தங்காது. எங்கே தங்கும்னா மனிதன்களுடைய மனசில் தங்கும். ஏதாவது ஒரு உயிரினங்களுக்குள்ளே தான் அதால் என்ன பண்ண முடியும்?
அதாவது முக்கியமாக மனிதர்களுக்குள்ளே தான் தங்குனாதான் அதுக்கு அதாவது அதோடைய வாழும் இடம் மாதிரி, எங்கேதான் யார் நம்மளை வச்சுக்குவாங்க அப்படின்னு தெரிகிறது. அப்போ கெடுக்கவா வந்தீர் அப்படின்னா இதை விட்டுட்டோம் அப்படின்னா அதால் என்ன பண்ண முடியாது, நிம்மதியாகவே இருக்க முடியாது. எப்படி தேவனுடைய சாயலில் நம்ம படைக்கப்பட்டோமோ, படைக்கப்பட்டதுக்கப்புறம் அவருடைய ஆவி நமக்குள்ள வாசம் பண்ணுகிறது. மீண்டும் அந்த ஆவியை அவருக்குள் சேர்ப்பதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியை கொடுத்து நம்மை முன்னேற்றுகிறார். இப்படிப்பட்ட இந்த சத்தியத்தின் மாதிரியே பிசாசு என்ன பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொருவனுக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான பிசாசை உள்ளே கொண்டு வருவதற்கு பலவிதமான ஏற்பாடுகள் பண்ணி கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த ஏற்பாடுகளை எல்லாம் எப்படி முறியடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அவருடைய வசனத்தினாலும் அவரை ஏற்றுக்கொள்வதினாலும் அவர் பின்னால் நம்ம என்றும் நிலைத்து நிற்பதனால் மட்டும்தான் நம்ம அதை செய்ய முடியும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆழமாக சிந்திச்சோம்னாலே நம்ம எந்த அளவுக்கு பிசாசால் வஞ்சிக்கப்பட்டிருக்கோம், நம்மளை அறியாமையே பல நேரங்களில், அதாவது பிசாசு பிடிச்சி ஆட்டுறது தான் பிசாசு பிடிச்சது கிடையாது. பிசாசுடைய சிந்தனை நமக்குள்ளே இருந்தாலும் பிசாசு நமக்குள்ளே இருக்குன்னா அர்த்தம். அப்போ இங்கே என்ன சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருந்தாலே அந்த பிசாசு அதெல்லாம் இருக்க முடியல, ஓடுறது தான் வாய்ப்பாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் விரட்டுறாரு. இதே மாதிரி தான் இன்று நாம் அவருடைய சத்தியத்தை எடுத்து இருதயத்துக்குள்ளே கொண்டு போயிட்டோம்னா ஏற்கனவே இருக்கிற இருதயத்தில் இருக்கிற அழுக்குகளும் பிசாசுகளும் என்ன ஆயிரும், ஓடி போயிடும். இது பார்வைக்கு மட்டும் உள்ள பிடிச்சி ஆட்டுற பிசாசு மட்டும் கிடையாது, ஒவ்வொருவனுடைய மனதிற்குள்ளும் இருக்கும் பிசாசையும் அவருடைய சத்தியம்தான் ஓட்ட முடியும், விரட்ட முடியும். அதை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட மனிதனாலேயோ ஒரு குறிப்பிட்ட போதகர்னாலேயோ என்ன பண்ண முடியாது, பிசாசை விரட்ட முடியாது. அப்படி அவங்க விரட்டினாங்கன்னா அவங்க யார், அதாவது தன்னை பெருமைப்படுத்துவதற்காக விரட்டலாமே ஒழிய உண்மையிலேயே பல போதகர்கள் விரட்டலாம். ஆனால் அவர்களும் யாரை வைத்து தான், உண்மையான சத்தியத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவோடைய மகிமைக்காக பிசாசை விரட்டினாங்கன்னா அது உண்மை. தன்னுடைய மகிமைக்காகவும் தன்னுடைய வேலைகள் தன்னுடைய நிறுவனங்கள் முன்னேறுவதற்காகவும் இந்த செயல்பாடுகள் இன்று அநேகம் நடக்கின்றன. அதில் நம்ம வஞ்சிக்கப்பற்றக்கூடாது. ஏன்னா அவர்களும் பிசாசுகளை விரட்டுவார்கள். அதனால நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஏமாறக்கூடாது. ஏன்னா கடைசி நாட்களில் என்ன சொல்லுவாங்க, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா அப்படின்ட்டு சொல்கிறவங்க கிட்ட கூட என்ன சொல்கிறாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்கிறாரு. அதனால் பிசாசு விரட்டுறவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் தான் உண்மையிலேயே சத்தியத்தில் நிலச்சி நிற்கிறவங்க அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. எப்படி பார்த்தோம் அப்படின்னா, பிசாசு விரட்டுறவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறாங்க, அவருக்கு பின்னால் தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது. அற்புதங்களும் அடையாளங்களும் எப்படி வேணாலும் நடக்கலாம். அது பிசாசு மூலமாகவும் நடக்கலாம், இல்லை தேவனே ஏற்கனவே அவர்களுக்கு வரங்கள் கொடுத்திருப்பாரு, அந்த வரத்தை அவர் பறிக்கவில்லை, பறிக்காத நிலைமையில் இருக்கும் பொழுது அப்பொழுதும் அவர்கள் அதை செயல்படுத்தலாம். அதுக்கப்புறம் அவர்கள் விழுந்து போயிருப்பாங்க. ஆனால் அவர் அந்த வரத்தை என்ன பண்ணியிருக்க மாட்டார், எடுத்திருக்க மாட்டார். அப்போ பல நேரங்களில் பல விஷயங்களில் தேவனுடைய சித்தம், அவருடைய இறையாண்மை எப்படிப்பட்டதோ அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவுக்கு எட்ட மாதிரி தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆனாலும் நம்ம என்றைக்குமே அவருக்கு உண்மையான சத்தியத்தின்படி என்ன இருக்குதோ அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். இப்போ ஒருவர் மூலமாக பிசாசு விரட்டிட்டாங்கன்னா அவர்கள் தவறாக போதித்து கொண்டு கூட இருக்கலாம். உடனே இவங்க இப்போ விரட்டிட்டாங்க, இவங்க மூலமாக தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும், இவங்க தான் தேவனுடைய உண்மையிலேயே அவருடைய வேலை செய்கிறவங்க அப்படின்னு நம்ம நம்பி ஏமாந்துடக்கூடாது. அதனால தான் இதை நம்ம திரும்ப திரும்ப இதை பற்றி நம்ம முக்கியத்துவப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் இன்றைக்கி நம்ம பார்த்த வசனங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிசாசுக்கு ஒரு குறிப்பிட்ட உலக பிரகாரமான இடத்துல தான் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரவே முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது.
அதுக்கு தேவை மனிதனுடைய ஆத்மா தான். அதை கொள்ளையிடுறதுக்கு தான் அது வந்துட்டு இருக்குது. அதுலேருந்து நம்ம விடுதலை ஆகணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அதை விரட்ட முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்க 27வது வசனம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோடு அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புதிய உபதேசம் அவர்களுக்கு தெரியல. எது நியாயப்பிரமாணத்துல சொல்றதும் தேவனுடைய அன்பை மகிமைப்படுத்துவது, தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் அவருடைய அன்பை வெளிக்காட்டுவதற்கும் அப்படிங்கிறது புரியல. அவங்க எல்லாருமே எப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை ஒரு கடமைக்குன்னு செய்கிற மாதிரியும் ஒரு செயல் மாதிரியும் இப்படி செய்கிற சடங்குகள் மாதிரி தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதை எவன் ஒருவன் உண்மையிலேயே தேவன் எதற்காக சொன்னாரு, எந்த அடிப்படையில் சொன்னாரு, அதனுடைய பின்னணி என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய இருதயத்தின் நினைவுகள் என்ன அப்படின்னு நினச்சிருந்தானா இயேசு கிறிஸ்து சொல்றது புதுசாக தெரிஞ்சிருக்காது, அது நிறைவேற்றுதலாக தெரிஞ்சிருக்கும். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் புரிஞ்சிருக்குமே ஒழிய இப்படி அவர்களுக்கு மாற்றி புரிஞ்சிருக்காது. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை சடங்குகளாகவும், அதாவது நியாயப்பிரமாணத்தை ஒரு கடமை அப்படிங்கிற அளவுக்கு வெறும் வெளிப்படையான, அதாவது வெளிப்புறமான ஒரு செயல்களாக மாத்திரம் வச்சிருக்கிறதுனால தான் உண்மையிலேயே அவர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிருச்சு. இன்னொரு சத்தியத்தை நம்ம அடுத்த சத்தியத்தில் நம்ம பார்ப்போம்.